அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். காலை நேரம் எல்லாரும் பரபரப்பாக பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும், கல்லூரி செல்ல வேண்டும், அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும், பல வேலைகளை நோக்கி நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்முடைய அருமையான கடமை உணர்ச்சியை காட்டுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. தன் கடமையை தவறாமல் செய்கிறவர்கள்தான் ஒரு நாட்டை காப்பாற்றுகிறார்கள். பகவத்கீதையில் ஒரு அருமையான வாசகம் ஒன்று உண்டு. நான் கூட என்னுடைய கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றேன், நான் செய்வதை நிறுத்தினால் உலகத்து உயிர்களெல்லாம் என்னை பார்த்து நிறுத்திவிடும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்வதாக ஒரு வாசகம் உண்டு. அதாவது கடவுள் கூட தான் ஏற்றுக்கொண்ட கடமைகளை, பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கிறார். அப்போ அவங்கவங்க கடமையை செய்வதுன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் பாருங்கள், நம்ம பல பேர்கிட்டக்க என்ன ஒரு அபிப்பிராயம் அப்படின்னா, எது நம்ம கடமை, என் பொண்டாட்டி பிள்ளைங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், என் குடும்பத்து வேலைகளை நான் ஒழுங்காக செய்யணும், நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன், ரிட்டையர்மெண்ட்டு, வீடு கட்டணும், இப்படி தான், இதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம கடமையா? இதுவும் நம்ம கடமையே தவிர இதோட முடியறது இல்லைங்க. நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமே இல்லாமல், விதிவிலக்கே இல்லாமல் இன்னொரு கடமை இருக்கிறது. என்ன? வீட்டை நோக்கின கடமை, பொறுப்பு என்பது மாதிரி தான் நாட்டை நோக்கிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். நம்ம எல்லாம் ஜனநாயக கடமை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். எனது தேர்தல் வந்ததுன்னா அந்த நேரத்தில் போய் ஓட்டு போட்டு வருது, இதான் நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். நிறைய பேர் அதுவே பண்ணுறதில்ல. அதிகபட்சம் 50-55% தான் வாக்குப்பதிவே நடக்குது சராசரியாக. ஒரு தேசத்தில் கிட்டத்தட்ட 90-95 விழுக்காடு மக்கள் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கணும். நம்ம நாட்டில் இன்னும் அந்த விஷயம் முன்னேற வேண்டிய பல விஷயங்களில் அதுவும் ஒன்று. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதோட நம்ம கடமை முடிஞ்சு போகிறது இல்லைங்க. நாட்டை நோக்கிய நம்முடைய கடமை நிறைய இருக்குது. ஏன்? நல்லவர்கள் நம்முடைய நாட்டை நெறிப்படுத்த வேண்டும், ஆள வேண்டும் அப்படின்றதுல நம்மால் முடிந்தது என்னவோ அதை செய்ய வேண்டும். அதை செய்யலைன்னா என்ன ஆகும்? நீங்கள் வீட்டை தினம் பெருக்கி வேக்யூம் கிளீனர்லாம் போட்டு சுத்தம் பண்ணி ஒட்டடையெல்லாம் அடித்து அப்படிப்பட்ட வீட்டில் நாம் வாழணும் அப்படின்னு நினச்சா இதெல்லாம் செய்வோம். எப்படியா இருந்துட்டு போட்டால் நமக்கு என்ன, எவனோ கட்டின வீடு, எவனோ பெயிண்ட் அடிக்க போகிறான், நமக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னு இருந்தேன்னா என்ன ஆகும்? நம்ம இருக்கிற வீட்லேயே நம்மளை சுற்றி செவுருலாம் ஒட்டடை வரும், தரையெல்லாம் குப்பையும் குளவுமாக இருக்கும், தூசி தும்பா ஆயிரும். இதுக்கு நடுவில் தான் நம்ம வாழற மாதிரி ஆயிரும். வீட்டை கவனிக்காமல் விட்டால் வீட்லேயே இவ்வளவு ஒட்டடை, தூசி தும்புலாம் வரா மாதிரி தான். யாரோ என்னவோ பண்ணிட்டு போட்டாங்க, நமக்கு என்னங்க அப்படின்னு இருந்தோம்னா நாட்டிலும் இப்படித்தான் ஒட்டடை மனிதர்களும் தூசிகள் போன்ற மனிதர்களும் நம்மை சுற்றி அதிகாரம் செலுத்துகிறவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே நல்லபடி வீட்டை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி தான் நாட்டிலும் நல்ல சூழல் வர வேண்டும், நல்லவர்களிடத்தில் அதிகாரம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் வேணும். சார், செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க வ.உ.சி அப்படின்னு. அவர் செக்கு இழுத்த பொழுது உங்களுக்கு வலிக்கலைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் வலிக்கலையே அப்படின்றார். ஏங்க வலிக்கலை? நான் செக்கு இழுத்ததாவே நினைக்கலைங்க, என் பாரத மாதாவை தேரிலே வைத்து அந்த தேரை வடம் பிடித்து இழுப்பதாகத்தான் நான் நினைத்தேன். பாரத மாதா இழுக்கிற தேரை இழுப்பது என்பது பெருமைக்குரிய விஷயம் அல்லவா, அப்படித்தான் நினைத்து செய்தேன்னார். அப்பா, எவ்வளோ பெரிய விஷயம்! செக்கு இழுக்கிற தண்டனையை வெள்ளக்காரன் அவர் கொடுத்துருக்கிறான், ஆனால் பெருமிதமாக அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? இந்த தேசத்து குடிமகன் என்கிற முறையில் எனக்கு தேசத்தை நல்லவர்கள் கையில் ஒப்படைக்கிற பொறுப்பு இருக்கிறதுன்ற விழிப்புணர்வின் வெளிப்பாடு. காந்தியடிகள் ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறாரு, அதை பற்றி அப்புறம் வருவான். ஒரு சின்ன பையன் வரப்பு ஓரமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறான். வரப்போயரமாக நடந்து போயிட்டு விவசாயிகள்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரொட்டி துண்டு தான் சாப்பிட்றாங்க. அந்த ரொட்டி தான் அப்படியே வறண்டு போய் கிடக்குது.
என்னவோ அந்த பையன் பார்த்துட்டு, என்னங்க இப்படி வறண்டு போன ரொட்டி துண்டை சாப்பிட்றீங்களே, இது நல்லாவா இருக்குது? நான் என்னப்பா பண்ணுறது, விளைச்சல் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு போயிடுறது, கடைசியில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிட வேண்டியிருக்குது, எங்கள் விளைச்சலை நாங்களே முடிவு பண்ண முடியுதில்ல, விற்பனையை நாங்கள் முடிவு பண்ண முடியல, அரசாங்கம் எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. அந்த சிறுவன் அன்றைக்கு நினைத்தான், விவசாயிகளுடைய தான் நமக்கு உணவிடுகிறார்கள், அவர்கள் நல்ல உணவு உண்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அந்த நினைத்த சிறுவன் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய தொழில் புரட்சியை சோவியத் ரஷ்யாவில் வருவதற்கு காரணமாக இருந்த ஸ்டாலின். ஒரு மிகப்பெரிய தலைவன். அவன் சின்ன வயசுலேயே எப்படி நினைக்கிறான், யாரோ ஒரு விவசாயி ஏதோ ரொட்டி துண்டு சாப்பிட்றாரு அப்படின்னு நினைக்கல, இதை மாற்றுகிற பொறுப்பு எனக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறான். அதே போலத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. காந்தியடிகள் நம்ம நாட்டில் பாருங்கள், ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறார். நம்மக்கிட்ட ஒரு நல்ல வழக்கம் ஒன்று உண்டு, என்ன தெரியுங்களா, ஏதாவது ஒன்று ட்ரெயினில் போயிட்டே இருந்தால் பொட்டலங்கிட்ட சாப்பிட்டோன்னா அந்த குப்பையை அங்கேயே போட்டுருவோம். வேர்க்கடலை சாப்பிட்டு அந்த தோலி அங்கேயே போட்டுருவாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு அந்த காலி பாட்டில் அங்கே கம்பார்ட்மெண்ட்லேயே போட்டுருவாங்க. அதை எடுத்து கொண்டு போய் குப்பை கூடையில் போடணுன்ற உணர்வு கூட சில பேருக்கு இருப்பது இல்லை. பயணம் பண்ண அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். அங்கங்கே பீச்சிலெலாம் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு முடிஞ்சதுன்னா மறுநாள் திங்கக்கிழமை காலையில் அங்கே பெருக்குகிற அந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலை 2 மடங்காயிரும். ஏன், சனி ஞாயிறில் சாயங்காலம் பீச்சுக்கு போகிற நம்ம ஆளுங்க அப்படியே அவங்க சாப்பிட்றது பயன்படுத்தி எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு போயிடுறாங்களாம். தூய்மையை பற்றிய, குப்பையை எங்கே போடுவது என்பது பற்றிய விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு இன்னும் வரணும். அப்போ காந்தி காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, ஒருத்தர் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் பான் பராக் போட்டு துப்புறார், வெத்தலை பாக்கு போட்டு துப்புறார். காந்தியடிகள் துடைக்கிறார். கொஞ்சம் தூரம் போகுது, மறுபடியும் அவர் அதே மாதிரி துப்புறார். காந்தி கவலையே பண்ணல, மறுபடியும் துடைக்கிறார். மறுபடியும் கொஞ்சம் தூரம் துப்புறார், மறுபடியும் துடைக்கிறார். இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்த உடனே காந்தியடிகள் இறங்குறார். வெளியில் அவரை வரவேற்பதற்காக இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு வாழ்த்துறாங்க. இவர் யார், வெத்தலைபாக்கு பார்ட்டி, அவர் அச்சிச்சோ நீங்கள் தான் காந்தியடிகளா, தெரியாதுங்க மன்னிச்சுங்க. அப்போ இவ்வளோ ஊடகங்கள்லாம் கிடையாது. மன்னிச்சுக்குங்க, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் துடைக்க நான் துப்பினேன், மன்னிச்சுக்குங்கன்றார். காந்தியடிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதனால் பரவாயில்லைங்க, அடுத்த தடவை வேற யாராவது செஞ்சால் நீங்கள் அதே மாதிரி துடைச்சிருங்க, அது போதும் எனக்கு அப்படிங்கிறார். தூய்மையும் சுகாதாரமும் இந்த தேசத்தில் எங்கு குறைந்தாலும் அதை சரி செய்கிற பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறவன் தான் ஒரு நல்ல தலைவன். ஒரு தேசத்தினுடைய நிர்வாகத்திலும் தூய்மையும் சுத்தமும் இருப்பது என்று நினைக்கிறவர்கள், அதை நோக்கிய கடமை நமக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறவங்க தான் நல்ல குடிமக்கள். வீட்டை நோக்கிய கடமை மாதிரித்தான் நமக்கு நாட்டை நோக்கிய கடமையும் இருக்கிறது. அதையும் ஒழுங்காக செய்வோம், தேசம் நன்றாக வளரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.